கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட அஜித் அவர்களோட வைஃபான ஷாலினி மேடம் அவங்களுக்கு ரீசெண்டாக வந்து ஆப்ரேஷன் நடந்துருந்துச்சு அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். அஜித் சாரோட ஃபேமிலியில் தொடர்ந்து கொஞ்சம் நாளாகவே வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆப்ரேஷன்கள், நிறைய மருத்துவமனைகளுக்கு போய் வருது, எந்த ஒரு நல்ல விஷயமே அவங்க வீட்டில் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் ஆகிய எங்களுக்குமே அந்த தாட் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து அஜித் சாரோட படங்களும் வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, அவருக்குமே வந்து சம்திங் ஏன்னா இன்ஜுரி வந்துகிட்டே இருக்குது, நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுமே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. ரீசெண்டாக ஷாலினி மேடமுக்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கவே நம்ம ஷாலினி மேடமுக்கு 25 வருஷமாக வந்து ஒரு கனவுகள் இருந்துகிட்டு இருக்காம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமே நடக்காததுக்கு காரணமே அந்த குலதெய்வ கோயிலுக்கு அவங்க ரொம்ப நாள் போகாததுனால அங்கே ரொம்பவே வந்து அந்த கஷ்டம் கொடுத்துட்ருக்கு. நம்ம அங்கே போய் நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சு நம்ம அங்கே போய வேண்டியதெல்லாம் பண்ணிட்டா நம்ம குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஷாலினி மேடம் நினச்சிருக்காங்களாம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியோட படம் ஷூட்டிங் வேறு தள்ளி போயிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே வந்து அந்த படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுனோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தொடர்பாக எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து முன்னேற்பாடும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வரது மட்டும் வந்து நிற்கிறது போகிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த கோவிலுக்காக நிறைய நகைகளை, அதாவது தங்க நகைகளை வந்து அந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்துட்டு வராங்களாம். ஏன்னா வந்து அதை தான் அவங்க வந்து வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அம்மனுக்கு சாத்தத்துக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்கள் தானமாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த தானங்கள்லாம் கொடுத்து அந்த தங்க நகைகள்லாம் வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறமாவது அஜித் சாரோட ஷூட்டிங்லாம் நல்லா ரெகுலராக போகணும். அது மட்டும் இல்லாமல் ஷாலினி மேடம்கான விஷயங்கள் எல்லாமே நல்லா போகணும். அதுவும் இல்லாமல் வந்து அந்த நம்மளோட பையன் ஆத்விக்லாம் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட எஜுகேஷன், ஸோ அவரோட கரியர் இது எல்லாமே நல்லா இருக்கணும். ஸோ எல்லாருமே ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியா செம வைரலாக ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக கூட நம்ம அஜித் சார் அவர்களுக்கு தலையில் அடிபட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காதில் வர ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு அவரும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார். இப்போ ரீசெண்டாக ஷாலினி மேடமும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவே அவங்க ஃபேமிலியே ரொம்ப டிசப்பாயிண்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இப்போது அந்த விஷயங்கள் வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஃபேன்ஸுமே வந்து கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறமாவது எல்லாமே ரீசெண்டாக நல்லா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம செக்ஷன்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் விஜய் படத்தில் வச்சு எடுத்துகிட்டு இருக்க படம் தான் வணங்கான். இதை பாலா சார் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக வந்து அந்த படத்தை வந்து எடுக்கிறது கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் கூட அந்த டைட்டிலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதை உடனே வந்து மேல் தரப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கோர்ட்டுக்குமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரெண்டு தரப்புலையுமே வந்து விசாரித்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை இது வந்து சரிப்பட்டு வராது, அது வந்து யாருக்குமே வந்து ஓன் பண்ண ரைட்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து பாலா சார் தான் ஃபஸ்ட்டு அப்பீல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் வணங்கான் அப்படின்ற படத்தை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.